இன்னைக்கு உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் தான் உலகத்துக்கு ஆசீர்வாதமானவர்கள். எத்தனை பேர் வெளில சொல்லியிருக்கீங்களா? கரண்டை கண்டுபிடிச்சது யாரு? ஃபேனை கண்டுபிடிச்சது யாரு? ட்ரெயினை கண்டுபிடிச்சது யாரு? காரை கண்டுபிடிச்சது யாரு? பைக்கை கண்டுபிடிச்சது யாரு? ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது யாரு? அல்லேலூயா. நிறைய ஆயுதங்களை, தைய மிஷின் அதெல்லாம் கண்டுபிடிச்சது யாரு? ஆயுத பூஜை கண்டுபிடிச்சது யாரு? ஆயுதங்களை கண்டுபிடிச்சமே தவிர அதுக்கு என்ன கண்டுபிடிக்கல. ஆமா, பெரிய ட்ரக்கு எல்லாம் நம்ம ஆளுங்க தான் கண்டுபிடிச்சது. நம்ம கண்டுபிடிச்சதுனால டயர்ல என்ன வைக்க மாட்டோம்? எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டுருவோம். இந்த உலகத்துக்கு பயன் யாராலன்னா கர்த்தருடைய பிள்ளைகளால தான். ஆமென். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம பாக்கியவான்கள். ஆண்டவருடைய விருப்பம் இந்த பூமி முழுவதும் நமக்கு மூலமா தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். யார் மூலமா? நம் மூலமா தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம், இந்த பூமியில இருக்கிற எல்லாரும், பூமியில இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உன் மூலமா தான் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இப்ப 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உன் சந்ததி பூமியின் துளை போல் இருக்கும். யாக்கோபை பார்த்து சொல்றார், உன் சந்ததி எப்படி இருக்கும்? பூமியின் துளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல மனசுல பதிச்சிங்க. ஒண்ணுக்கு மாத்திரம் இல்ல, உன்னுடைய சந்ததியின் மூலம்தான் இந்த பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் முதலாவது நம்மை ஆசீர்வதிக்கணும். அதன் மூலம் உலகத்தை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். இதைதான் கலாத்தியர்ல சொல்றாரு. கலாத்தியர் பவுலும் அதை தான் உறுதிப்படுத்துறார். 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. நல்ல கவனிங்க. ஆசீர்வாதத்திலேயே முதல் நம்பர் 1 ஆசீர்வாதம் எது? காசா, பணமா, தங்கமா, வெள்ளியா, வீடு வாசலா, காரா, பங்களாவா? எது? ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம் சந்தோஷம்தான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் வந்துருச்சுன்னா எல்லா வியாதியும் ஓடியே போய்விடும். ஆமென். இன்னைக்கு எல்லா வியாதிக்கு காரணம் என்னது? டென்ஷன். இன்னைக்கு உலகத்துல அதிகமா விற்பனை ஆகிற மாத்திரை பிபி மாத்திரை தான். அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, சந்தோஷம்தான். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே இத உலக யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த சமாதானத்தை யாராலையும் எடுக்கவும் முடியாது. இந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்கு இயேசு ஒருத்தர் தான் கிரயம் செலுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. யாரும் எடுத்து கொடுத்துட முடியாது. யாருக்கும் கொடுக்கிறதுக்கு தகுதி இல்லை. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு மாடி, 2வது மாடியில எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு 2-3 வயசு குழந்தை, சின்ன பிள்ளை,
அந்த கைப்பிடி பக்கம் வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த கைப்பிடியிலேருந்து இப்படி எட்டி பார்த்துச்சு பாருங்க. ஏதோ ஒரு பிள்ளை தட்டி விட்டுடுச்சு. அந்த மாடியிலேருந்து நேர கீழே விழுந்துருச்சு. புள்ள அப்படி விளையாண்டுட்டு இருக்கிறவங்க, புள்ளக்கு எத்தனை உயரமான மாடின்னு தெரியுமில்ல, உயரமான மாடி, 2 மாடியில மேல நிக்கிறாங்க. புள்ள கீழே விழுந்துருச்சின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஏன்னா புள்ள சுக்குநூறா போயிடும். நல்ல அழகான புள்ள, ஓடி வளர்ற புள்ள. அதை பார்த்தோன்னே ஐயோ புள்ள கீழே விழுந்துருச்சேன்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எல்லாரும் பதறி ஓடி கடகட கடகடன்னு மடியில இறங்குறாங்க. ஐயோ 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 ஐயோன்னு. அங்க பார்த்தா கீழே வந்து பார்க்குறாங்க, புள்ள அழகா உட்கார்ந்து இருக்குது. என்ன தெரியுமா, கரெக்டா அந்த இடத்துல ஒரு ஆடு படுத்து இருந்திருக்குது. அந்த புள்ள வந்து நேரா எதுல விழுந்திருக்கு. ஆடு எப்படி இருக்கும், புசு புசுன்னு இருக்கும்ல. உங்க ஊர் ஆடை கேட்கலன்னா நல்ல கொழு கொழுன்னு ஆடு தொப்புன்னு விழுந்த உடனே படுத்துருக்கும். ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இப்படி தூக்கி தலானியில் போட்ட மாதிரி போட்ட உடனே பிள்ளைக்கு அடியெல்லாம் பொழைச்சிடுச்சு. ஆனால் ஆடு செத்து போச்சு. எது செத்து போச்சு? அந்த தாய் மயக்கம் தெளிஞ்சு ஓடி வந்து கேட்குறாங்க, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? இந்த பாரு உன் எப்படி இவ்வளோ பெரிய மாடியில் அந்த விழுந்த பிள்ளை எப்படி பொழைச்சுது? சொன்னாங்களா, உன் பிள்ளை பொழைச்சுது, ஆனால் ஒரு ஆடு செத்து போனிச்சு. உடனே அந்த அம்மா கேட்டாங்களா, ஐயோ அந்த ஆடு எங்க? உடனே அவங்க சொன்னாங்களா, இந்த வீட்டுக்கு மேலே இதே மாதிரி ஒரு சிலை செய்து ஒரு ஆட்டினுடைய சிலையை வைங்க. யார் பார்க்கும்போது எதுக்கு இந்த சிலையை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நான் சொல்லணும், இந்த ஆடுதான் என் பிள்ளை உயிரை காப்பாத்துனுச்சு. அல்லேலூயா, ஆமென். நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்ததுனால தான் இன்னைக்கு ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாரும் சாமியெல்லாம் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஒன்று 2 கல்யாணம் 3 கல்யாணம், தெரிஞ்சு ஒன்று தெரியாம ஒன்று, பெரிய வீடு ஒன்று சின்ன வீடு ஒன்று. இதுக்கெல்லாம் இயேசு வரல. மனுஷகுமாரன் தம் ஜீவனை கொடுக்கும்படி உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. எந்த தெய்வமும் ரத்தம் கேட்குது, ஆனா ரத்தத்தை கொடுக்க வந்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அதனால தான் நெஞ்ச நிமித்தி சொல்றோம், எங்க இயேசுவை போல இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்ப பாருங்க, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிற, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் இந்த சந்தோஷம் சமாதானம். இதை யாராலும் கொடுக்க முடியாது, இயேசு மாத்திரம் தான் கொடுக்க முடியும். இப்ப கவனிங்க, இந்த பெற்ற ஆசீர்வாதத்தை நம்ம யாரு கொடுக்கணும்? உலகத்திற்கு. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், உங்க மூலம் இந்த உலகம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு ஊருக்கு போறாங்கன்னா அந்த ஊர்ல பெரிய சந்தோஷம் வரும். அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளை எங்க போனாலும் அந்த இடத்துல துக்கம் நீங்கி சந்தோஷம் அங்கே வருகிறது. இது யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு. அதனாலதான் தடை பண்ணுவான். நம்ம போனாலே என்ன பண்ணுவான், நம்ம தான் எல்லாரும் சந்தோஷத்தையும் கெடுத்து வச்சிருக்கிறோமே, இவங்க வந்து சந்தோஷத்தை கொடுத்துட போறாங்கன்னு தடை பண்ணுவான். நம்ம தடைய மீறிதான் சந்தோஷத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம். இல்லைன்னா இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருப்பீங்களா? அல்லேலூயா. அப்ப நீ தான் உலகத்துக்கு உப்பு. உப்பு இல்லைன்னா என்னது? சப்பு. அப்படித்தானே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சப்புன்னு இருக்குமாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது சொல்லுங்களேன்? சப்புன்னு இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கை சப்புன்னு போய் கிடக்குது. என்னங்க கல்யாணம் பண்ணீங்களா, எப்படி இருக்கிறீங்க? ஆமாம் போங்க. என்ன தொழில் பண்ணீங்களே? ஆமாம் போங்க. எல்லாம் சலிச்சுக்கிறாங்க. அதனாலதான் இயேசு சொன்னார், அவன்லாம் உப்பு இல்லாம இருக்கிறான்,
சுவை இல்லாம இருக்கிறான். நீங்க தான் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில இருள், வெளியில பேரு அருள், உள்ள என்னது? இருள். அல்லேலூயா. பேர் என்னது? அருள். ஆனா என்ன உள்ள? இருள். ஆண்டவர் சொல்றார், நீங்க தான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இருள் நிறைந்த வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். வாழ்க்கையில சுவை இழந்து போய் சப்புன்னு இருக்கிற மக்களுக்கு நீங்களும் நானும் தான் சுவை ஊட்டுகிறவர்களாய் இருக்கிறோம். சகரியா 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல. எப்படி முதல்ல நீங்க எப்படி இருந்தீங்க? புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல, சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, இப்ப நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னே நாம என்னவா இருந்தோம்? அப்படின்னா அர்த்தம் என்ன? நம்ம போனாலே விளங்காது. சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஐயோ வந்துருச்சு இல்ல, இது கையை வச்சா எதுவும் என்ன செய்யாது, விளங்காது, இது உருப்படாது. ஆனா நம்ம நாட்டில் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. இந்த கணவனை இழந்த விதவைகள் குறுக்க வந்துட்டா என்னதான். நான் கல்லூரியில் படிக்கும்போது அம்மாப்பேட்டைங்கிற ஊரில் தங்கியிருந்தேன். அப்போ தான் BA ஃபர்ஸ்ட் இயர். ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு ஷூ எல்லாம் போட்டுட்டு கிளம்பி வெளில வருவேன். ஒரு அம்மா என்னை கண்டுட்டு அப்படியே ஓடினுச்சு. டக்குன்னு போடுங்க, வாங்க வாங்க. ஏன் தம்பி, நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க, நான் விதவை, முன்னால் வரக்கூடாது, இங்கே முன்னால் நில்லுங்க, என்ன இங்கே முன்னால் நில்லுங்க, கையை நீட்டுங்க, நீங்கள் நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. யாவம்மா சொன்னது? நீங்க தான் ஆசீர்வாதம் எனக்கு. அவங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவங்களுக்கு என்னென்னலாம் ஏற்படுத்தி வச்சிருக்கானுங்க பாருங்க. அதாவது மோசமான பாவத்துல வாழ்றவன் போனாதான் அங்க சாபம். அல்லேலூயா. முன்னே நீங்கள் எப்படி இருந்தீங்க? சாபமாய் இருந்தீர்கள். சில பேர் ஊறுகாவை தொட்டா ஊறுகாய் பாட்டில் முழுவதும் என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும். சாபமாய் இருந்தீங்க. இப்ப நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அல்லேலூயா. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க, நான் தான் உலகத்துக்கு உப்பு. சப்புன்னு கிடக்கிற வாழ்க்கையில நான் தான் உப்பு, நான் தான் உலகத்துக்கு வெளிச்சம். இருள கிடக்கிற மக்களுக்கு நான் தான் வெளிச்சம். அல்லேலூயா. முன்ன எப்படியோ தெரியல, ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்க புறஜாதிகளுக்குள்ள சாபமா இருந்தீங்க, உங்களை கண்டா யாரும் வர வேணாம்னு சொன்னா, இப்ப நீங்க புறஜாதிகளுக்குள்ள ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இனிமேல் நீங்க தான் உலகத்திற்கு ஆசீர்வாதம். உங்க மூலம் தான் என்னது? ஆசீர்வாதம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி, யார் மூலம் ஆசீர்வாதம்? ஏசாயா 49:3 சொல்றாரு, இஸ்ரவேலே, உன்னில் நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். ஏசாயா 49. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். மறுபடியும் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். நான் உன்னில், உன் மூலமா நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். மகிமை. இன்னைக்கு ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லி முடிச்சிட போறேன். யார் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமானவர்கள்? எப்படிப்பட்டவர்கள்? எப்படி இருந்தா நாம உலகத்திற்கு ஆசீர்வாதமானவர்கள்? நல்ல காது கொடுத்து கேட்கணும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2 to 5 வரைக்கும் வாசிங்க.
கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எல்லாரும் கேளுங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடு பிறந்தவங்க எத்தனை பேரு? மொத்தம் 12 பிள்ளைங்க, 11 பேரு. 11 பேரு கூட ஆண்டவர் இல்ல, கர்த்தர் யாரு கூட இருக்கிறாரு? யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் என்ன ஆயிட்டானா? காரிய சித்தி உள்ளவன். சரியா சொல்ல போனா கெட்டிக்காரன் ஆயிட்டான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. எல்லாரும் கவனிங்க, எஜமான் கண்டு. எஜமான் கண்டு எப்படி கண்டாரு? அவன் என்ன செஞ்சாலும் என்ன செய்யுது? வாய்க்குது. ஏற்கனவே அவருடைய நிலம் 100 மூட்டை விளைஞ்சுது. இப்ப யோசேப்பு போன உடனே 200 மூட்டை விளையுது. ஏற்கனவே மாட்டு பண்ணையிலிருந்து அவருக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கொண்டு கொடுப்பாங்க, வருமானம் இதான்னு. இப்ப யோசேப்பு போன பிறகு 50 லட்சமா மாறிடுச்சு. கேக்குது இல்ல? கேக்குதா இல்லையா? இப்ப ஒவ்வொன்றிலையும் பெருத்த ஆசீர்வாதம். இப்ப பாக்குறாரு போர்த்திபார், ஆகா இவன் நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த வீட்டினுடைய ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்குது. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி பார்த்தோன்னு என்ன ஆக்கிட்டாரு? ப்ரமோஷன் ஹை ஆக்கிட்டாரு. தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். எல்லாத்தையும் யார் கையில ஒப்படைச்சிட்டாரு? யோசேப்பின். அப்பா கம்ப்ளீட்டா ஆளினால் இனிமேல் நான் பயப்பட மாட்டேன். இவன் ஏமாத்திடுவானோ, இவன் திருட்டுத்தனம் பண்ணிடுவானோ, வஞ்சித்திருவானோ, மோசடி பண்ணுவானு பயப்பட மாட்டேன். கரெக்டா நீ எனக்கு கொடுத்துருவேன். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கின முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இந்நேரம் கை தட்டி இருக்கணும். வீட்டிலும் வெளியிலையும் எல்லாத்திலையும் இந்த யோசேப்பு நிமித்தம். ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு இருந்தாலும் போயிட்டான். அவன் பொண்டாட்டி ஒரு பொல்லாதவ. அவ யார் மேல கண் போட்டாலாம்? யோசேப்பின் மேல் கண் போட்டு அவனை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டா. யாருமே வீட்டில் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பு பண்ணுவோன்னு சொன்னான். யோசேப்பு சொன்னான், ஜாக்கிரதை, எவ்வளவு நம்பி உன்னை தவிர எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. மரியாதை மரியாதை மரியாதை. கேட்டாளா? கடைசியா பார்த்தா இதுவரைக்கும் ஆம்பளை தான் பொம்பளைய ரேப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்குறோம். இவ பொம்பளை என்ன பண்ணிட்டா? இப்ப காலமே மாறி போச்சு. ஒருத்தன் சொல்றான், நம்ம சும்மா இருந்தாலும் இருக்க மாட்டேங்கிறாளுடா. போன போட்டு எங்க இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிற, கிச்சி 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 கச்ச பிச்சி கிச்சி, பயலுகள்லாம் சும்மா இருக்கிறான். இந்த பொம்பளை பிள்ளைங்க போட்டு என்ன பண்றாளுகளாம் அப்படின்னு நான் சொல்லல, சமுதாயத்துல சொல்றாங்க. ஐயோ, இது இன்னைக்கு ஆரம்பிக்கல, என்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு? அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு அப்ப செல்லு இல்ல, என்ன பண்ணிட்டா? லொல்லு பண்ண ஆரம்பிச்சுட்டா. கடைசியா ஒரு நாள் ஓவர் ஆயிடுச்சு, ரேப்பே பண்ண வந்துட்டா. பார்த்தாரு யோசேப்பு, வேட்டி பிடிச்சு இழுத்தால விட்டுட்டு வேகமா வெளியில ஓடி வந்தார். பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சது? இவன் தான் தப்பு பண்ணது மாதிரி. அப்படி சொல்லிட்டா. இந்த பாத்தீங்களா இந்த ஆளு என்ன பண்ண வந்துட்டான் பாத்தீங்களா? யோசேப்புக்கு கிடைச்சது சிறை தண்டனை. ஆனா அந்த சிறை தண்டனைக்கு கிடைச்ச பலன் எகிப்தினுடைய அதிபதியாய் மாறினார். அல்லேலூயா. பரிசுத்தம் என்னைக்கும் பாதுகாக்கும். பரிசுத்தம் உள்ளவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள். உத்தமர்களுக்கு தேவன் அரணா இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர். இந்த யோசேப்பு நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா? ஏன் தெரியுமா? இந்த யோசேப்புக்கு இருந்த ஒரே குணம் பரிசுத்தம்.
ஆமென் சொல்லுங்க. என்னது? பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே அந்த பசங்க அவங்க கூட பிறந்த பயல்கள்லாம் சரியில்லை. அவன் செய்யற தப்பெல்லாம் யாருக்கிட்ட சொல்லிட்டு வந்தாராம்? அப்பா கிட்ட. என்ன தப்பு பண்ணியிருப்பானுங்க அந்த காலத்துல? நான் பார்த்தேன், எல்லா பயலும் பனைமரத்தில் ஏறி கல் இறக்கி குடிச்சிருப்பானுங்க. அங்கே கீழே விழுந்த இலையெல்லாம் சுருட்டி பீடி, அப்பவே பீடி செஞ்சு என்ன பண்ணியிருப்பான்? இழுத்திருப்பான். ஆனா அவன் செஞ்ச எந்த தப்புலையும் யாரு ஈடுபடலை? யோசேப்பு ஈடுபடலை. இதெல்லாம் அப்பாட்ட போய் சொல்றேன், பாருங்கப்பா அப்படி எல்லாம் பண்றானுங்க. நம்ம சித்தியை கவனிச்சிங்க, சித்தி சரியில்லை, அண்ணன் சித்தி எங்கேயோ பேசி நிற்கிறாங்க. இதெல்லாம் நீங்க பைபிள் படிச்சாதான் புரியும், இல்லைன்னா புரியாது உங்களுக்கு. பைபிளை படிச்சீங்கன்னா இதெல்லாம் நடந்துச்சு. அங்க யோசனை பண்ணி பாருங்க. இந்த பரிசுத்தம் உள்ள யோசேப்பினால தான் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா, ஆமென். லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாரு? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். எல்லாரும் கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய், நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. இப்ப நல்ல கவனிங்க. நம்ம ஏன் பரிசுத்தத்தை நாடுறோம்னா, நம்ம தெய்வம் யாரு? மற்றதெல்லாம் எப்படி இருக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தனியா ஒரு கூட்டம் போட்டு வெள்ளை சட்டையை கழட்டி வச்சுட்டு கருப்பு சட்டை போட்டுட்டு உங்கள்ட்ட பேசுறேன். இந்த உலகத்துல ஒப்புமை காட்ட முடியாத ஒரு தெய்வம்னு சொன்னா இயேசுதான். நான் பரிசுத்தர், ஆகையால நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர். நல்ல கவனிக்க, மறுபடியும் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. இந்த உலகத்துல நின்னுட்டு என்னிலே பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடுன்னு கேட்ட ஒரே ஒருத்தர் யாரு? சரி, இப்ப கவனிங்க. இந்த பரிசுத்தம் உள்ளவர்கள் இருந்தா அந்த இடத்துல ஆசீர்வாதம் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த யோசேப்பு பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்ததுனால அந்த போத்திபாருடைய வீடு என்ன செய்யப்பட்டுச்சு? ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு சொல்றேன், அதையும் கவனிச்சீங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன், எல்லாரும் கவனிங்க, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். அப்ப பாவி வந்தானா ஆசீர்வாதம் வருமா? நன்மை கெட்டு போகுமா? நன்மை என்ன ஆயிடும்? கெட்டுப்படும். பாவியாகிய ஒருவன் மிகுந்த நன்மை என்ன பண்ணிடுவான்? கெடுத்துடுவான். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். பரிமளம்னா என்னது? சென்ட். செத்து போன ஈ விழுந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? நாரி போயிடும். ஒரு பாவி செத்து போன ஈன்னா என்னது? பின்மாறி போனவன், கடவுளை அறிஞ்சுக்கிட்டு போனவன், உயிர் பெற்று மறுபடியும் செத்து போனவன். அந்த செத்த ஈ தைலத்தை என்ன பண்ணிடுமா? நாரி கெட்டு. அதை தொடர்ந்து அப்படியே வாசிங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். துன்மார்க்கன் வர, துன்மார்க்கன் வந்துட்டான்னு வச்சீங்களேன், துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானம் வரும். அவமானத்தோடே, அவமானம் மட்டும் இல்ல, அவமானத்தோடு நிந்தையும் வரும், நிந்தையும் வரும். எல்லாரும் கவனமா கேளுங்க. ஆண்டவர் நம்முடைய அந்த இதெல்லாம் பார்க்கல, நம்முடைய அந்தரங்கத்தை தான் பார்க்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பரிசுத்தமா வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம போற இடமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். சரி, இப்ப முதல்ல யாரால ஆசீர்வாதம்? பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் தான். அதான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். உப்பு எப்படி இருக்கும்? என்ன கலர்ல இருக்கும்? அப்படி சொல்ல. வெள்ளைன்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம். இந்த உப்பு போய் கலந்துச்சுன்னா அங்க எதுல கலந்தாலும் அதுல என்ன வந்துருது? சுவை. அது மாதிரி பரிசுத்தம் உள்ளவங்க எங்க போனாலும் அங்க இருக்கிறவங்க பரிசுத்தமாயிடுவாங்க. பாவி எங்க போனாலும்
நல்லா இருக்கிறவனையும் குடிக்க வச்சிடுவான், நல்லா இருக்கிறவனையும் இழுக்க வச்சிடுவான். ஆனா பரிசுத்தம் உள்ளவன் போனான்னா எல்லாரையும் பரிசுத்தமாக்கிடுவான். அல்லேலூயா. துன்மார்க்கன் வர இப்போ உங்க வாழ்க்கையிலே துன்மார்க்கனுக்கு இடமே என்னது? அதனால யார்கிட்டையுமே பேச மாட்டேன், முக்காடை போட்டுக்கிட்டு இப்படி வருவேன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் நமக்கு பழகலாம், ஆனா நம்முடைய ஃபெலோஷிப்பு நீதிமான்களோட தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீதிமான்களை இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை, அங்கதான் என்றென்றைக்கும் ஜீவன். சரி, ரெண்டாவது யாரால ஆசீர்வாதம்? இந்த பரிசுத்தமா இருந்த யோசேப்பினால தான் போத்திபாருடைய வீடு என்ன செய்யப்பட்டுச்சு. சரி, ரெண்டாவது யாரால ஆசீர்வாதம் அப்படின்னா கீழ்ப்படுகிறவர்களால. யோவான் 2ஆம் அதிகாரம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, போதும். இப்ப என்ன ஆயிடுச்சு? 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். 8ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. இப்ப கானா ஒரு கல்யாண வீட்டுல என்ன குறைஞ்சு போச்சு? இப்ப நம்ம கல்யாணத்துக்கு பாருங்க 500 பத்திரிக்கை அடிச்சிருக்கிறோம், 2000 பேர் வந்துட்டாங்க. பிரியாணி போட்டிருக்கோம்னு வச்சுங்களேன், 10லன்னா எப்படி இருக்கலாம் திட்டிட்டு போவான்ல. சாம்பார் ரசம்லாம் பரவாயில்ல, 4 குடத்தள்ளி என்ன செய்யலாம், தண்ணியை ஊற்றி உப்பள்ளி போட்டு இதான் சாம்பார். மேட்டூர் டேம் திறந்தாச்சு, இந்த பிரியாணி செய்ய முடியுமா? மறுபடியும் எங்க போய் கோழி வாங்கிட்டு வர்றது, மறுபடியும் எங்க வெட்டுறது, எங்க உரிக்கிறது? திகச்சு போயிட்டாங்க, திகச்சு போயிட்டு. இன்னும் சொல்ல போனா மானமே போச்சு. என்ன போச்சு? மானமே போச்சு. ஆனா இங்க ஒரு அற்புதம் இப்ப தேவை. ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிட்டாங்க மரியாளு. அவர் என்ன சொல்றாரோ, வாட் எவர் ஹி சே டு இட். என்ன சொல்றாரோ அதை என்ன செய்யுங்க. ஏசு என்ன சொன்னாரு? எல்லா வேலைக்காரர் ரெடியா நிக்கிறான். அந்த 6 சாடியிலையும் தண்ணியை மொண்டு ஊத்து. அங்கெல்லாம் கிணறு தானே, மோட்டரை போட்டோன்னு சுவிட்சை போட்டோன்னு ஊத்தும். மொண்டுக்கு எல்லாம் 6 ஜாடி கற்சாடி ஃபுல்லா நிரப்புனான். எல்லாரும் பேசியிருப்பான், எதுக்கு தண்ணியை ஊற்ற சொல்றாரு? அவர் எசன்ஸ் கொண்டா இருப்பார் போல இருக்கு. என்ன கொண்டு வந்திருப்பாரு? எசன்ஸ் எடுத்து ஊத்துவாரு போல இருக்கு. இன்ஸ்டன்டா ஆயிடும். அடுத்தது என்ன செய்யணும்? அதை கொண்டு போய் கொடுங்க. தண்ணியை கொண்டு கொடுத்தா அவனே கடுப்புல இருக்கிறான். என்ன கடுப்புல? திராட்சை ரசம் குறைஞ்சிட்டு. இப்ப தண்ணியை கொண்டு கொடுத்தா என்னடா கழுவுறதுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன்னு கேட்பான்ல. கேட்டான்ல, என்ன சொல்றாரோ கொண்டு போய் கொடுத்தாங்க பாருங்க. ருசி உள்ள திராட்சை ரசம். எல்லாரும் என்ன பண்றானுங்களாம். எப்போதுமே பாருங்க கல்யாணத்துக்கு 500 சாப்பாடு செஞ்சிருந்தோம்னு வச்சுங்களேன், 500 ஐஸ்கிரீம் சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்தவங்க போறா 5 ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருவாங்க. அது என்ன ஆயிடும்? கூட்டம் பார்த்தீங்கன்னா எங்க நிக்குங்கிறீங்க? ஆமா, நாளைக்கு சாவ போற பாட்டி வரைக்கும் எனக்கு 2 வாங்கிட்டு வாங்குவோம். பல்ல இல்லைனாலும் நக்கியாவது. அதுதான் கல்யாணத்துல 500 சாப்பாடு செஞ்சா 1500 ஐஸ்கிரீம் சொல்லணும். 3 மடங்கு ஐஸ்கிரீம் சொல்லணும். இந்த திராட்சை ரசம் குறைஞ்ச உடனே கொடுத்த உடனே எல்லாம் குடிச்சிட்டு, என்னையா எப்போதும் ருசி உள்ளதை கொடுப்பான், அப்புறம் எதை கொடுப்பான்? தண்ணியை ஊத்தி ருசி. இது நல்ல ரசம் எங்க இருந்துச்சு? எல்லாரும் திருப்தி அடைஞ்சாங்க. அப்பதான் இந்த இயேசுவை குறித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இந்த அற்புதம் நடந்தது இயேசுவால, ஓகே. ஆனா கீழ்ப்படுகிற மக்களால தான் இந்த அற்புதம் நடந்துச்சு. இப்ப அவனுக்கு கீழ்ப்படியலன்னு வச்சீங்களேன், தண்ணியை ஊத்தணும். ஏன் எங்களுக்கு தெரியாது தண்ணியை ஊத்தணுமா? போய் உனக்கு இழக்கிற வேலை தானே உனக்கு தெரியாது, செஞ்சுட்டு போ. இயேசு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? அப்ப கார்பெண்டர் வேலை தான். அவங்க அப்பா யாரு? கார்பெண்டர். இயேசு என்ன வேலை செஞ்சாரு அப்பா கூட இருந்து? இந்த பாரு, நீ இந்த ஆசாரி வேலையை செஞ்சுட்டு மரியாதை போயிட்டாரு.
தண்ணியை ஊத்த சொல்லியிருப்பானுங்கல்ல. நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். ஏன்னா இயேசு தெய்வம்னு யாருக்கும் தெரியவே. ஆனா அந்த மக்கள் கீழ்ப்படிஞ்சதுனால மிகப்பெரிய ஆசீர்வாதம். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். வாசிங்க ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய். அல்லேலூயா. 3ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் பாருங்கள். எல்லாம் யாக்கோபு என்ன செய்யறாரு? எல்லாரும் கவனிங்க. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்றார், நீ எழுந்து எங்க போ. பெத்தேலுக்கு. உடனே குடும்பத்துக்கு சொல்ற, எல்லாரும் எந்திரம் கிளம்புங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு எங்க போகணும். யாக்கோபுக்கு ஒரு கீழ்ப்படுகிற குணம். அவங்க அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்ச. அம்மா சொன்னடே இங்க இருந்தா அவங்க அண்ணன் போட்டு தள்ளிடுவான், நீ கிளம்புனா. இந்த கீழ்ப்படுகிற குணம் இருந்ததுனால தான் யாக்கோபு போன உடனே மாமனார் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த யாக்கோபு ஒண்ட போனவன். யாக்கோபு ஓனரா? மாமனார் தான் ஓனர், அவருக்கு தான் மந்தே எல்லாம். இவன் சும்மா வேலைக்கு போனவன். உன் கண்களில் எனக்கு என்ன வேணும்? தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று. உன் நிமித்தம் சொல்லுங்க. உன் நிமித்தம் யாக்கோபே, கீழ்ப்படுகிற யாக்கோபே, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். இப்ப அவரு யாக்கோபு என்ன சொல்றாரு? அடுத்தாப்புல வசனங்களை வாசிப்பதான் வசனம். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். யாக்கோபு சொல்றாரு, மாமனார தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, என்னாலதான் உங்க ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு சொல்லி, நான் வரத்துக்கு முன்னால உமக்கு இருந்தது கொஞ்சம். உமக்கு இருந்தது கொஞ்சம். நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தார். நான் வந்த பிறகு என்னால கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததினாலே மிகவும் பெருகி இருக்கிறது. அது மிகவும் என்ன செய்து பெருகி. இப்ப ஒரே வார்த்தையில முடிச்சிடுவோம். கீழ்ப்படுகிறவரால ஆசீர்வாதம். யாருக்கு கீழ்ப்படியணும்? முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். இரண்டாவது வேத வசனத்துக்கு, அடுத்தது திருச்சபைக்கு, அடுத்தது ஊழியக்காரர்களுக்கு, முதியோருக்கு என்ன செய்யணும்? அடுத்த புருஷனுக்கு, மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிங்க. இளைஞரே மூப்பர்களுக்கு என்ன செய்யுங்க? உங்களை நடத்துகிற உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ண விழுந்திருக்கிற அப்படின்னால எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இன்னைக்கு இந்த கீழ்ப்படிதல் இல்லாதனால தான் என்ன வரல. இப்ப நம்ம சபையில ஒருத்தருக்கும் திட்டுறோம், கண்டிக்கிறோம், கீழ்ப்படிய மாட்டேன்ட்டான், கிளம்பி இன்னொரு சபைக்கு போறான். அங்க உக்காந்தான்னா அங்க ஆசீர்வாதம் வருமா சாபம் வருமா? என்ன வரும்? இங்க போனா பாத்தீங்களா, இவனால அங்க சாபம். யோனாவை ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? யோனாவை எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னாரு. அவன் எங்க போனா? கீழ்ப்படிஞ்சானா? கீழ்ப்படியாம போய் எங்க உட்காந்தான்? கப்பல்ல. திடீர்னு என்ன வந்துச்சுது? புயல் வந்து கப்பல் அலைக்கழிக்குது. எல்லாம் பயந்து போய் சீட்டு போடுறாங்க, எல்லா பேசஞ்சர் பேரையும் போடுறாங்க. அதுல யார் பேர் உழுவுது? யோனா பேர் உழுவுது. சமயத்துல பிரச்சனை வரும்போது நம்மளும் சீட்டு போட்டு பார்க்கணும், யார் பேர்ல. அந்த சிஸ்டம்லாம் இப்போ போயிடுச்சு. ஏசுனார் காலம் வரைக்கும் இருந்துச்சு. சீச்சரில் ஒருத்தன் செத்து போனோடனே ஒரு சீச்சர் எடுக்கிறதுக்கு 2 பேரை செலக்ட் பண்ணி சீட்டு போட்டு பார்த்தாங்க. சீட்டு யார் பேரில் விழுந்துச்சு? சீட்டு போடுதல் சிக்கலை அறுக்கும்னு இருக்குது. நான் அடிக்கடி அப்படி தான் செய்வேன். ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறோம், ஒரு இடத்த செய்ய போகிறோன்னா பேப்பரில் எழுதி எஸ் ஆர் நோன்னு போட்டு ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை எடுக்க சொல்லுவேன். எஸ்ன்னு வந்துச்சுன்னா சரி கர்த்தர் பதில் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஆனால் தொண்ணூறுக்கு அப்படி செய்யக்கூடாது. உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை, அதுவும் குத்தும். இருந்தாலும் ஒரு விசுவாசத்துல இதெல்லாம் செய்வோம். எதுக்குன்னா ஒரு கர்த்தருடைய ஒப்புதல் இல்லாம நம்ம செஞ்சிட்டோம்னா அது ஃபெயிலியரா போயிடும். ஆனா கர்த்தருடைய ஒப்புதலோட செஞ்சா அது சக்சஸா இருக்கும். கீழ்ப்படிதல் இன்னைக்கு கிடையாது. பெரியவங்களுக்கு அடங்கி நடக்கணுமே, சபைக்கு அடங்கி நடக்கணும், இதை சொல்லிட்டாங்க, இதை செய்யணுமேங்கிற அந்த காலம்லாம் மாறி போச்சு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? ஒருத்தர் சொல்றாரு, வசனத்தை மாத்துங்கய்யா, மனைவிகளே
எடுத்துட்டு புருஷர்களே உங்க சொந்த மனைவிக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. கவனிங்க, எங்க கீழ்ப்படிதல் இருக்கோ அவர்கள் மூலம்தான் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நான் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. எஸ்தர் ராஜா தீர்ந்த காலத்துல எத்தனை நாடுகள் அவங்க புருஷனுக்கு? 100. அதுல எதுவும் சேர்ந்திருக்கு? இந்தியா. தமிழ்ல இந்து தேசம் இருக்கும், இங்கிலீஷ்ல ஃப்ரம் இந்தியா டு எத்தியோப்பியா. இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகள்ல ஆண்ட நாடுகள் இருக்கிற யூதர்களை அழிக்கணும், ஒரே நாள்ல கொல்லணும். அவசர சட்டம். என்ன சட்டம்? இப்ப என்ன நடக்குது? தன்னுடைய ஜனம் அழியக்கூடாதுன்னு சொல்லி எஸ்தரும் தாதிமார்களும் மொர்தெகாயும் அவன் கூட்டாளிகளும் 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாங்க. காரியம் நம்ம நாட்டிலையும் இப்ப பாருங்க, காரியம் மாறுதலா வரப்போகுது. இப்ப உத்தரப்பிரதேசத்துல ஏகப்பட்ட ஊழியக்காரர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட சிறு சின்ன வயசு ஊழியக்க பாஸ்டர் மனைவி பிள்ளைங்க வீட்டில் கிடக்குது. நிறைய பாஸ்டர்மார்களையும் மனைவிமார்களையும் ஜெயிலில் வச்சிருக்காங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த வாரம் எல்லாத்துலையும் ஸ்கிரீன்ல போட்டு காட்டுவோம். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். என்ன நினைக்கிறான்? சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு நம்மளை ஆட்டி படைச்சிடலாம் நினைக்கிறான். ஆனா நீங்களும் நானும் பண்ற ஜெபம் காரியம் மாறுதலாய் முடிந்து விடும். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஜெபிக்கிறவர்களால மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். இப்ப 127 நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் சாவு அல்ல, ஆசீர்வாதம் வந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, நீங்க நல்ல ஜெபிக்கிறவர்களா இருந்தா, ஜெபம்னா உபவாச ஜெபம். என்ன ஜெபம்? எப்போதுமே கூட்டம் குறைவா வர்றது எதுக்குதான்? நம்ம சபையில் அப்படி இல்லை. நான் அந்த போட்டோ எல்லாம் போடும்போது இந்த குரூப்ல பாஸ்டர் கேட்பேன், என்ன பாஸ்டர் 6 நாள் உபவாசம் வச்சுங்க, இவ்வளவு கூட்டம் வந்து இருக்குது, இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி? நான் சொன்னேன், எங்க ஜனத்துக்கு உபவாசம்னா அல்வா சாப்பிடுறது மாதிரி. காசுக்காக வர கூட்டம் அல்ல, தேவனை நேசிக்கிற கூட்டம். அல்லேலூயா. உபவாசம் ஜெபிக்கிற மக்கள் போகிற இடத்துல விடுதலை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க தான் உலகத்துக்கு உப்பு, நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம். உங்க மூலதான் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படணும். அப்பனா நம்ம என்ன செய்யணும்? அடிக்கடி உபவாசம் போட்டு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த காலத்துல நானும் அம்மா 40 நாள் ஃபாஸ்டிங் போடுவாங்க. வியாழக்கிழமை நைட்டோட நிறுத்திடுவோம். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் சாப்பிட மாட்டோம். ஆராதனை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். இப்போ இன்னைக்கெல்லாம் இப்போ முடியல, ஞாயிற்றுக்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கிறோம், முடிஞ்சுதான் சாப்பிட்றோம், வயசாகிடுச்சு. ஆனால் பாருங்க, அந்த காலத்தில் 3 நாள் கண்டினியூவாக சாப்பிட மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு தான் கை வைப்போம். வெள்ளி சனி ஞாயிறு அப்படி உபவாசம் வந்து ஜெபிச்சதுனால ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். இன்னைய வரைக்கும் நம்முடைய சபை வளர்றதுக்கு காரணம், நம்முடைய சபையில ஜெபிக்கிற மக்கள் தான் நிறைய இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்துக்கு பாருங்க எப்படி ஓடி வர்றாங்க. அல்லேலூயா. நீங்க மாசத்துல 1 நாளாவது இங்க வந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண 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 நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறிடும். நம்ம போற எல்லா இடத்துலயும் என்ன நடக்கும்? அற்புதங்கள் தன்னால நடக்கும். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே, சோறு போடுற வேலை இல்ல, ஜெப வேளையாகி 9ஆம் மணி வேளையிலே யோவானும் பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணுவதற்கு போறாங்க. அங்க வாசல்ல யார் இருக்கிறா? தாயின் வயிற்றிலிருந்து பிறவியிலே சப்பானியாய் பிறந்தவன். அவன் கேட்கிறான், ஏதாகிலும் கிடைக்குமான்னு பார்க்கிறான். பேதுரு சொல்றாரு, எங்களை நோக்கி பார், என்னை பார், என் கண்ணை பார். அப்படி சொல்லல, எங்களை நோக்கி பார். எங்களிடத்துல பொன்னும் வெள்ளியும் இல்லை, அதை விட விலையேற பெற்று ஒன்று இருக்குது. இயேசுவின் நாமத்துல எழுந்து நட.
அவங்க யார் 2 பேரும்? ஜெப வேலையாகிய. சில இடத்துல ஜெபம்னா வரமாட்டான். இன்னைக்கு எழுதி வச்சீங்க, ஜெபிக்கிற மக்கள் தான் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சரி, வரிசையா நான் சொல்லிட்டே போலாம். ஞான வரங்களை பெற்றவர்களால் ஆசீர்வாதம். யோசேப்புக்குள்ள என்ன இருந்துச்சு? பார்வோன் சொல்றாரு, தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை மாதிரி யாருமே இல்லையே. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தாரு. பவுலின் கைகளினால விசேஷித்த அற்புதங்கள். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசி. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பவுலே பயப்படாதே. நல்ல கவனிங்க. பவுல் கப்பல் சேதத்துல இருக்கிறாரு. பயங்கரமான ஷிப் ரக், கப்பல் சேதம். எல்லாம் செத்துருவாங்கிற நிலைமை, தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை இல்லை. பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும், உன்னோடே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஓனால அவருக்கு தயவு. நீங்க ஒரு பஸ்ல போறீங்க, 50 பேர் உட்கார்ந்து இருக்கான். அந்த பஸ் டிரைவர் தூங்கி கொண்டு போய் புளிய மரத்துல விட போனான்னு வச்சீங்க, பஸ் மோதாது. ஏன்னா உங்க நிமித்தம் அந்த 50 பேருக்கு ஆசீர்வாதம். உன் நிமித்தம், உன்னால உன் கூட டிராவல் பண்ற எல்லாருக்கும் தயவு பண்ணிட்டார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? பவுல் இடைவிடாமல் ஊழியம் செஞ்சார். யார் ஊழியம் செய்யறாங்களோ, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் நிமித்தம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார். கடைசியா ஒரே ஒரு குறிப்பை உடனே வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 5 அப்பமும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. என்ன இருந்துச்சு? புல்லுள்ளதாய் இருந்தது. வந்திருந்த புருஷர்கள் ஏறக்குறைய, வந்திருந்த புருஷர்கள் மட்டும் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, அவர்கள் திருப்தி அடைந்த 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு. போதும். இப்ப எல்லாரும் கவனமா கேளுங்க. இயேசு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே மெய் மறந்துடுவார். எத்தனை நாள் பிரசங்கம்? 2 நாள் 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். எல்லாரும் பசியை மறந்து சாப்பிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு இயேசு சொல்றாரு, அப்போ ஐயோ இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, எல்லாரையும் அனுப்பி விடணுமே. சீசர்கள் சொல்றாங்க, அனுப்பிச்சு விட்டுருங்கயா, எங்க சாப்பிடுவாங்க? நீங்களே ஆகாரம் கொடுங்க. என்னையா அது? இந்த வனாந்தரத்துல எப்படி கிடைக்கும்? சரி, என்ன இருக்கு? இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட என்ன இருக்குது? 5 அப்பமும். இப்ப நேரா சீசர்கள் போய் அந்த பையன், தம்பி இந்த அப்பத்தையும் மீனையும் கொடுப்பா. இயேசு கேட்கிறான், என்ன செஞ்சிருப்பான்? நம்ம ஊர் பையனா? படக்குன்னு திறந்து 5 அப்பத்தையும். நல்லா இருக்குது. நம்ம பிள்ளைங்க சொல்ல அஸ்கு புஸ்கு தஸ்கு. அவன் பாருங்க, இந்த 3 நாள் பிரசங்கத்தை கேட்ட பையன் டிபன் பாக்ஸை கூட திறந்து பார்க்கல. நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவேன், வந்திருந்த எல்லாரும் இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. சீசர்லாம் எல்லாருடைய டிபன் பாக்ஸையும் திறந்து பார்த்துட்டு இருந்தான். இங்க ஒரு பையன் இருக்கிறான்னு சொல்லிட்டானே, கரெக்டா கொடுத்துட்டான். தியாகம். 5 பத்தி அவனுக்கு பசி இருந்திருக்காது, இருக்கும்ல, ஆனா தியாகமா கொடுத்தான் பார்த்தீங்களா? அதனால 15000 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. எத்தனை பேரு? புருஷர்கள் 5000 பேர்னா அவங்க மனைவி பிள்ளைங்க கூட வந்தவங்க எல்லாம் சேர்த்து எத்தனை பேரு? யூதர்கள் எப்போதுமே ஒரு மனைவி இல்ல 2-3 மனைவியோட தான் இருப்பாங்க, நிறைய பிள்ளைகளோட இருப்பாங்க. இப்ப கவனிச்சு பாருங்க, இந்த பெரிய ஆசை எல்லாரும் திருப்தி அடைந்தார்களா? எப்படிங்க இவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் யாரு? ஒரு பையன் கொடுத்ததுனால. மனசுல பதிச்சிங்க, கொடுக்கிறவர்களால தான் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. முதல்ல யாரால ஆசீர்வாதம்? பரிசுத்தம் உள்ளவர்களால. 2வது கீழ்ப்படுகிறவர்களால. 3வது
ஜெபிக்கிறவர்களால, நாலாவது ஊழியம் செய்யறவங்க வரங்களை பெற்றவர்களால, ஐந்தாவது கொடுக்கிறவர்களால. நீங்க கொடுக்கறீங்கன்னா உங்களால சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சபை வளர்ச்சி அடைகிறது, ஊழியம் வளர்ச்சி அடைகிறது. யாரோ ஒருவர் உங்கள் மூலம் ரட்சிக்கப்படுகிறார்கள். கொடுக்கிறவர்களால தான் ஆசீர்வாதம். இப்ப சொல்லுங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் நம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்க தான் உலகத்துக்கு உப்பு, நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம். உன் மூலம்தான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமீன் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நான் இந்த உலகத்திற்கு, என் சமுதாயத்திற்கு நான் எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதமாய்